அலங்கரிக்கின்றன. தலைப்புகளை முதலில் வாசிக்கின்றேன். கனவில் வந்த புத்தன் இந்த கவிதை நூலுக்கு புத்த பெயராக அமைந்துள்ளது. மத கடவுளர்களில் மனிதன் பேசிய புத்தன் புரட்சியை முதல் வித்து கவிதைக்கு ஒரு நாள், உலக கவிதை நாள், நடைவழி கவிதை, ஊறப்போடு, புன்னொழி வெயில், என்னுள் வந்த பாரதி, விளக்கு குளிர், அதிகாலை அழகு, நேற்று காற்றோடு பேசு, காதலி, பாரதி, அம்மா, நீ, வழிவாங்கும் படலம், பாயும் தேவதையே, நாட்களி குழுக்கள், பொங்கல் பொங்கல் பொங்கல், தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள், விகாரி, தோழர் சீ நினைவுகளோடு, முள்ளிவாய்க்கால், முள்ளிவாய்க்கால் முடிந்து போன கதை அல்ல, முள்ளிவாய்க்கால் முடிவுறாத துயரம், ஈழம் மே 18, பேரழிவும் பெருந்துயரம், அமைதி கொள்ளாதே, பெரியாரின் பெருந்தீ, கடவுளெல்லாம், மூதனே என் முன்னவளே, எங்கள் தேசம் அழுகிறது, ஒரு நாள் மனித உயிர்ப்பின் மூச்சாக. இதில் கனவில் வந்த புத்தர் என்பது புத்தர் பெருமான பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு துறவி, பேரரசனுடைய ஒரு மகன். அரச முகத்தில் இருந்து கொண்டு அதை வெறுத்து, உலக வாழ்க்கையை வெறுத்து ஞான போக்கிலே துறவியாக போனவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவர் தன்னை கடவுளுடைய தூதனாகவோ அல்லது கடவுளாகவோ சொல்லவில்லை. தான் ஒரு சாதாரண மனிதன் என்றும் எல்லோரும் நல்லதை செய்ய வேண்டும், அகிம்சையை புகழ வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்ற கொள்கையுடையவராக